Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்மாக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு டிசைன். இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ. இது ஃபர்ஸ்ட் நான் எப்பவும் போல பேப்பர்ல இது எப்படி டிரா பண்றதுன்னு சொல்றேன். பாருங்க, ஒரு இன்ச்சா வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். 7 இன்ச்சு அகலமும் 7 இன்ச்சு உயரத்துல நான் மார்க் பண்றேன். இது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ 7 இன்ச்சு உயரமும் 7 இன்ச்சு அகலத்திலையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ மேல ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணலே அதே மாதிரி கீழையும் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சைட்லையும் ஓகே 4 பக்கத்துலயும் ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே அழகா இருக்கும். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதை வந்து வெர்டிகலாவும் ஹொரிசன்டலாவும் நான் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு பாக்ஸஸா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து சாட்டின் மெட்டீரியல்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். உங்களுக்கு குஷன்ஸ், அப்புறம் வந்து ஃப்ராக்னுடைய டிசைன்ஸ், பவுச், அதுக்கப்புறமா ஹேண்ட் பேக், அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும். குழந்தைங்களுடைய ஃப்ராக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இதை கத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து எப்படின்னா வந்து ஒரு டிசைன் பண்றது தான் இல்லையா. சோ நீங்க இதை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து பாக்ஸஸ் வந்து போட்டேன். நம்ம வந்து துணியில அப்படிங்கும் போது 4 பக்கத்துலயும் ஒரு பாக்ஸ் வந்து விடணும். நான் வந்து சைட்ல மட்டும் ஒரு பாக்ஸ் விட்டுருக்கேன் 2 பக்கத்துலயும். ஓகே, இப்போ நான் வந்து எப்படி வந்து லைன் போடுறேன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல கீழ இருந்து மேல வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் விட்டு திரும்பவும் கீழ இருந்து மேல திரும்ப ஒரு லைன் விட்டு வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்த பாக்ஸ் அடுத்த ரோல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே, அதாவது ஒரு லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேரா வந்து வரையணும். அதுக்கப்புறம் திரும்ப மேல இருந்து கீழே. உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும், ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அது பாத்தீங்கன்னா திரும்பவும் 3வது ரோல தான் வரும். ஃபர்ஸ்ட் ரோல நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த பொசிஷன் 3வது ரோல வரும். அதுக்கப்புறம் 5வது ரோல வரும், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே அப்படிங்கும்போது 2nd ரோ, அதுக்கப்புறம் 4th ரோ, அதுக்கப்புறம் 6th ரோ. பாருங்க, இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து 8 9 10 11 12 13 14. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து லைன் போடணும். நீங்க தைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் துணியில வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க, இதுல வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்றேன் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு வீடியோல வந்து எப்படி வந்து நான் வரைஞ்சிருக்கிறது தெரியும் தெரியல, பட் வந்து பாருங்க, நான் இந்த மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ மேல இருந்து கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அதை நல்லா இழுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். அந்த 2 டிப்பையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ரோ 2nd ரோல வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனை அதே மாதிரி தான். ஓகே, பாருங்க, இப்போ அந்த டிப்பை வந்து 2யும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா போட்டுட்டே வரணும். இது நம்ம அடுத்த டிசைனுக்கு நம்ம போகும்பொழுது அந்த நூல் வந்து நீங்க அடுத்த அந்த லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அதை மட்டும் ரொம்ப இழுக்காம பாத்துக்கோங்க. இந்த 2 டிப்பு மட்டும் தான் நல்லா இழுத்து நாட் போடணும்.
ஏன்னா அதை வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி ரொம்பவே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன டிசைன் போட்டிங்கனாலும் அது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுல மட்டும்தான் நீங்கள் டைட் பண்ணணும். நீங்கள் அடுத்து அந்த லைனுக்கு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா நூல் வருது இல்லையா, அதை இழுக்காதீங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி அந்த டிப்பில் வந்து 2 டிப்பையும் சேர்த்து நாட் போட்டுட்டே வரணும். அவ்வளோதான். பாருங்க, இப்போ நான் அடுத்த லைன் போடுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து அந்த 2 ரோவும் ஒரே டைமில் முடிக்கிறேன் இல்லையா. ஓகே, அந்த 2 ரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் அடுத்து வந்து நீங்கள் 2 ரோ வந்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த 2 ரோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி 2 வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. குழந்தைங்களுடைய ஃப்ராக்ல ஸ்லீவ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்லீவ்ல எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பிரின்சஸ் லுக் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இல்லையா. நம்ம எதில் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ஸை. பட் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து சாட்டின் மெட்டீரியல் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து 40 ரூபீஸ்லேருந்தே கிடைக்குது. பாருங்க, இப்போ நான் வந்து இந்த 2 ரோவும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ரோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, இப்போ அடுத்த ரோவில் வந்து எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நம்பர் போட்டு காட்டினேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நான் வந்து இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம கிடச்சிருக்குன்னு. இந்த பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். குஷனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா என் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் போர்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.